இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் எசாயா 49 அதிகாரம் 23 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். நானே ஆண்டவர் என்பதையும் எனக்காக காத்திருப்போர் வெட்கமடையார் என்பதையும் அப்பொழுது நீ அறிந்து கொள்வாய். இந்த புதிய காலையை நாங்கள் ஆண்டவருடைய ஆசிரினாலும் கிருபையினாலும் தொடங்கி இருக்கிறோம். இன்று ஆண்டவர் நமக்கு சொல்லும் ஒரு அழகான வார்த்தை, நானே உன் ஆண்டவர், எனக்காக காத்திருக்கிறவர் ஒரு நாளும் வெட்கமடைய மாட்டார்கள். இதை நாங்கள் இன்றைக்கு வடிவாக புரிஞ்சு கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும் என்றதுக்காக ஆண்டவர் இன்று இந்த வார்த்தையினூடாக எங்களோடு பேசுகிறார். இந்த நாளை தொடங்கும் நேரத்தில் நாங்கள் ஒரு சில நேரம் சிந்திப்போம், நாங்கள் காத்திருக்கிற விடயங்கள் என்ன, எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வராததால மனம் தளர்ந்து விட்டோமா என்றெல்லாம் எங்களுக்குள்ள கேள்விகள் இருக்கும். ஆனால் இன்று ஆண்டவர் நமக்கு அதற்கான பதில் கொடுக்கிறார். நான் உன் வாழ்க்கையை நடத்துகிற ஆண்டவர். நமக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார். எங்களோட வாழ்க்கையை குறித்து அவர் திட்டம் தீட்டிக் கொண்டுதான் இருக்கிறார். நாங்கள் அமைதியாக அவரை நம்பி காத்திருந்தால் சரியான நேரத்தில் அவர் நமக்கு பதில் தருவார். இன்று முழு நாளும் ஒரு நம்பிக்கையுடன் ஆரம்பிப்போம். ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார், நான் ஒரு நாளும் வெட்கமடைய மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும் எந்த தாமதம் இருந்தாலும் நம்பிக்கையை கட்டிப்பிடித்து கொண்டிருக்கணும். நம்பிக்கையை மட்டும் தளரவிடக்கூடாது. எங்களுடைய வாழ்க்கையில் பல சமயங்களில் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் அதுக்காக காத்திருக்கணும். எங்களுக்கு நடக்கலையே என்ற மன விரக்தியில் நாங்கள் காத்திருக்கிறத மட்டும் நிறுத்திவிடக்கூடாது. ஜெபத்துடன் உடனே பதில் கிடைக்கவில்லை என்றால் மனம் தளர்ந்து போகக்கூடாது. என்னுடைய ஜெபம் கேட்கப்படுகிறதா என்ற சந்தேகம் கூட எங்கட மனசில் எழக்கூடாது. ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தவும் எல்லாவற்றையும் நடைமுறைப்படுத்தவும் நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். நம்முடைய நேரம் அல்ல, அவருடைய நேரம் வந்தால் தான் எங்களுடைய வாழ்க்கையில நல்லது, ஆண்டவருடைய கிருபை எல்லாம் நடக்கும். இன்னும் அவர் நமக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், எனக்காக காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கடைய மாட்டாங்க என்று. ஆண்டவரை நம்பி பொறுமையாக காத்திருப்பவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள். உலகம் நம்மை பார்த்து சிரித்தாலும் முடிவில் ஆண்டவர் நம்பி உயர்த்துவார். அதையும் உலகம் பார்க்கும், கை கொட்டி வியக்கும். எனவே இன்று நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அவசரப்படாம நம்பிக்கை இழக்காம ஆண்டவரை பற்றி கொண்டு காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக எங்களுடைய அறிக்கையிடும், ஆண்டவரே நீ செய்தது சரியான நேரத்துல சரியான முறையில எங்களுக்கு கிடைக்குது, அதனால எங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்குது என்று எங்கள் ஒவ்வொருவருடைய நாவும் அறிக்கையிடும். அதற்காக நாங்க காத்திருப்போம். ஆண்டவருடைய சந்நிதியில அவருக்காக தொடர்ந்து காத்திருந்து ஜெபம் செய்வோம். காத்திருக்கிறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆமேன்.